விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை முழுக்க பாக்கியாதிபதியாகிய சந்திரன் திங்கக்கிழமை முழுக்க உங்கள் ராசியிலே இருக்கிறார். அதற்கப்புறம் 2, 3, 4ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அப்படியே ஒரு அளவில் ராசிநாதன் உங்களுக்கு இப்போது 11ஆம் இடத்தில் இருப்பதும் கொடுத்து வைத்த ஒன்று தான். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மனசு கஷ்டம்லாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்ட மாதிரி இப்போதும் அந்த அளவுக்கு மன அழுத்தங்கள்லாம் இப்போதைக்கு இல்லை. படிப்படியாக நல்லா தான் இருக்கிறீங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதோ நானும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சில நிலைமைகள் இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லனா கூட உங்களில் ஒரு 10% பேருக்கு உண்மையிலேயே நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் தான் உண்மை. ஆக திங்கட்கிழமை மனம் சற்று அமைதியாக என்ன இதுவரைக்கும் தடை இருந்ததோ அந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பிற்கு அதை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதை இப்படி பிளான் பண்ணலாம், அப்படி பிளான் பண்ணலாம்னு வாரத்தின் ஆரம்ப நாள் போயிடும். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பணம் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் ஷேர் மார்க்கெட், ஏறு மார்க்கெட் எதுலையாவது கொஞ்சம் உங்களுக்கு காசு வரும். சிலருக்கு ஆயிரக்கணக்கில், சிலருக்கு நூற்றுக்கணக்கில், சிலருக்கு லட்சக்கணக்கில் பணம் வரக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆகிய இந்த 2 நாட்களும் கண்டிப்பாக உண்டு. இந்த 2 நாட்களும் ரிஸ்க் எடுத்து எதையும் செய்யக்கூடிய அமைப்பு பண விவகாரங்களில் உண்டு. இந்த நேரத்தில் ஜாம்னு இருப்பீங்க, ரிஸ்க் எடுத்து செய்யுங்க. அதற்கப்புறம் அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 3ஆம் இடத்துல பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அமைப்புல சுக்கிர பார்வையில வந்துடுறார். இந்த 3ஆம் இடத்துல அவர் சுக்கிர பார்வையில் வரும்போது முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, எதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மனக்கலக்கத்தை அப்படியே விலக்கி விட்டுட்டு தைரியமாக செயல்படக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவைகள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வார கடைசியில் 4ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பார். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலைமையிலையும் வார கடைசியில் அருமையான ஒரு அமைப்பில் வெளிநாடு, வெளிமாநிலம், குறிப்பாக கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதி. ஏற்கனவே அந்த கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நன்மைகள்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான பண வரவுள்ள நல்ல வாரங்க இந்த வாரம்.